உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய பணத்தை காட்டிலும், உங்களுடைய வேலையை காட்டிலும், உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும், உங்களுடைய ஹெல்த்தை காட்டிலும், உங்களுடைய ஜீவனை காட்டிலும் மிகப்பெரிய சொத்து. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? யோசித்து பாருங்க. ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம், எப்படி இருப்போம்? சொல்லப்போனால் ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருப்போம். இன்னைக்கு நம்முடைய பாவம் கூட மன்னிக்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு நம்ம அசுத்தர்களாக இருப்போம். தேவனுடைய பார்வையில் தகுதி இல்லாத ஒரு பாவியாய் இருந்திருப்போம். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிப்பு இல்லைன்னா எங்கே இருந்திருப்பீங்கன்னு யோசித்து பாருங்க. ரட்சிப்பு இல்லைன்னா நீங்கள் தேவனண்ட கிட்ட கூட வர முடியாது. தேவனுக்கு முன்பாக வர்றதுக்கு ஒரு விதமான ஒரு திராணி வேணும் பாருங்க. சும்மா வந்துட முடியாது. அப்படியே பாவத்தோடே வந்துட முடியாது. அதுக்கு தான் ரட்சிப்பு. ரட்சிப்பில் என்ன நடக்குது? ஒரு மனுஷனுடைய அந்த பாவம் கழுவப்படுது. தேவனே அவனை சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அவனை நீதிமான ஆக்குகிறார், கிறிஸ்துவனுடைய நீதியினால் தரிக்கப்படுகிறான். எவ்வளோ நடக்குது பாருங்க ரட்சிப்பில். ரட்சிப்பு இல்லாமல் எங்கே இருந்தோன்னு பார்த்தோம். ரட்சிப்பு இருக்கிறதுனால இப்போ எங்கே இருக்கிறோன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு நினைப்பூட்டினேன். மூன்றாவது இதை சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய வேல்யூ பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரட்சிப்பினுடைய வேல்யூ. ரட்சிப்பு எவ்வளோ மதிப்புள்ளது. ஏன் இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய சொத்துன்னு எதை வச்சு நான் சொல்கிறேன்? இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட. இது இருந்தால் எல்லாமே இருக்கு. இது இருந்தால் நித்தியமே உங்களுடையது. அப்போ மூணாவது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் இந்த ரட்சிப்பு தான். ஏற்கனவே செஞ்சிட்டார். நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் ஏற்கனவே நடந்துருச்சு. இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே பெரிய அற்புதம் இல்லை. பலர் இன்னைக்கு தேவனிடத்தில் பெரிய ஒரு அற்புதத்தை தேடிக்கொண்டு நாடிக்கொண்டு இருக்கிறார்கள். சுகம் பலருக்கு தேவை. சிலருக்கு இன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், அற்புதங்கள் நடக்கணும். பெரிய பெரிய அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஒதுக்கிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இதை காட்டிலும் பெரிய ஒரு அற்புதம் நடக்க முடியாதுன்றேன். எவ்வளோ பெரிய சுகமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய விடுதலையாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்டாலும், உங்கள் ரட்சிப்பை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்கு நடக்கவே முடியாது. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் தட் கேன் ஹேப்பன் ஆன் திஸ் எர்த். இந்த பூலோகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் உங்களுடைய ரட்சிப்பு. இந்த பூலோகத்தில் தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் உங்களை ரட்சிப்பது. உங்களை ரட்சித்தார்ல, அதுதான் தேவன் செஞ்ச மிகப்பெரிய காரியம். அவருடைய குமாரனை கொடுத்தது தான். உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்னது? அதன் மூலமாக, அதன் நிமித்தமாக உங்களை ரட்சித்தார்ல. அதை தாண்டி அவர் செய்ய முடியாது. இதை உணரணும் பாருங்க. இதை உணர்ந்தா விசுவாசம் வரும். செய்யக்கூடிய மிகப்பெருசை செஞ்சிட்டாரு. இது அவருக்கு அவ்வளோ பெருசு இல்லை. என் சுகம் அவளுக்கு அவ்வளோ பெருசு இல்லை. என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது அவ்வளோ பெருசு இல்லை. என் மனசில் அதுதான் பெருசாக இருக்குது. ஆனால் அவருக்கு என் ரட்சிப்பு தான் பெருசாக இருக்குது. இந்த வேதத்தின்படி இந்த ரட்சிப்பினுடைய மதிப்பு தான் எல்லாத்த காட்டிலும் பெருசாக இருக்குது. எதை பெருசாக எண்ணுமோ அதை பெருசாக எண்ணும் பாருங்க. அப்போ நீங்கள் பெருசாக நினைக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடக்கும் உங்களுக்கு. நாங்கள் ரட்சிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு தேவைப்படுறது எதாவது பேசுங்கன்னு ஒருவேளை யோசித்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ரட்சிப்பை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய விசுவாசம் வந்துடும், பெரிய நம்பிக்கை வந்துடும். இப்போ எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாருன்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, எப்படி விசுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? இந்த சிறிய சுகத்தை கொடுக்க மாட்டாரா, இந்த சிறிய அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு இப்போ உங்களுக்கு தேவைப்படுற காரியங்கள்லாம் ரொம்ப சிறுசாயிடும். ஏன்னா அந்த ரட்சிப்பு அவ்வளோ பெரிய ஒரு காரியம். இதை தாண்டி தேவன் செய்ய முடியாது. இந்த பூலோக வாழ்க்கையில் இதுக்கு மேலே இதை தாண்டி இதை விட பெரிய ஒரு அற்புதம் தேவன் செய்ய முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த ரட்சிப்பு. அதனால தான் இதை இவ்வளோ பெருசாக நான் சொல்லுகிறேன். இது ஒரு சொத்துன்னு சொல்லுகிறேன். இதை விட பெருசு எப்போ தரமா நடக்கும்? இயேசு திரும்ப வரும்போது தான். இயேசு 2ஆம் வருகை இருக்கு பாருங்க. அப்போதான் நம்முடைய அந்த ரட்சிப்பு முழுமை அடையும். இப்போ அந்த ரட்சிப்பு அதில் ஒரு டவுன் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது. அதனுடைய முழுமை, அதனுடைய பெர்ஃபெக்ஷன் எப்போ வரும்னா இயேசுனுடைய 2ஆம் வருகை வரும்போது நம்முடைய சரீரமும் ரட்சிக்கப்படும்.
மீட்கப்படும், புது ஒரு சரீரம் பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் வேதம் போதிக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன், இது அப்படி பார்க்கணும். You have to see your salvation as the greatest miracle. உங்களுடைய ரட்சிப்பை மிகப்பெரிய ஒரு அற்புதமாய் காண வேண்டும். தேவன் உங்களை மறுபடியும் பிறக்க செய்தார். தேவன் உங்களை ஆவிக்குரிய ரீதியில் உயிரோட எழுப்பினார். இதெல்லாம் உங்க ரட்சிப்பில் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நினைப்பூட்டுகிறேன். அப்போ ரட்சிப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. உலகத்தையே ஆதாயப்படுத்தினா கூட கடைசியில் லாபமே இல்லை. ரட்சிப்பு இருந்தா எல்லாமே இருக்கு, நித்தியமே உங்களுடையது. ரட்சிப்பை விட ஒரு பெரிய அற்புதமே இல்லை. நாலாவது, ரட்சிப்பினுடைய மதிப்பு, அது எவ்வளோ வேல்யூபிள்னு தெரிஞ்சுக்கணும்னா, அது ஏன் இவ்வளோ பெரிய சொத்தா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நாலாவது இன்னொரு காரணம் கொடுக்குறேன். எப்பேற்பட்ட ஒரு கிரயம் அதற்காக செலுத்தப்பட்டது என்பதை யோசித்து பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்றதுக்கு தேவன் எப்பேற்பட்ட கிரயத்தை செலுத்தினார். வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் யுவர் சால்வேஷன்? ஒரு நிலத்தினுடைய வேல்யூ என்னது, அதை எவ்வளோ கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்றத வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு நிலத்தினுடைய உண்மையான வேல்யூ என்னது, அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த நிலத்தினுடைய உண்மையான வேல்யூ அவ்வளோவா இருக்குது பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பு வேதம் சொல்லுகிறது was bought with a price. ஒரு கிரயத்தினால வாங்கப்பட்டது, ஒரு பிரைஸை கொடுத்து வாங்கப்பட்டது. அதனுடைய அந்த பிரைஸ் என்னது? இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய உயிர், இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய ஜீவன். ஜீவனையே கொடுத்தார், ரத்தத்தையே சிந்தினார். இதுதான் அதனுடைய அந்த கிரயம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. சபை எப்படி சொல்லுது பாருங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபை. தேவகுமாரன் ரத்தம் சிந்தினார்னா அது தேவனே ரத்தம் சிந்துற மாதிரி சொல்லுது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. நீங்க தான் சபை, ஜனங்க தான் சபை. நீங்க எப்படி சம்பாதித்து கொள்ளப்பட்டீங்க? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தினார். தேவகுமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. தேவகுமாரன் தன்னுடைய ஜீவனே உங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ உங்க ரட்சிப்பினுடைய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவகுமாரனுடைய ஜீவன், இயேசுனுடைய ஜீவன். அது எவ்வளோ வர்த்தோ, அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அவ்வளோ மதிப்பு உங்க ரட்சிப்புக்கு இருக்கு, அவ்வளோ வேல்யூ உங்க ரட்சிப்புக்கு இருக்கு. இயேசுனுடைய ஜீவனுக்கு எவ்வளோங்க வேல்யூ இருக்கு? இயேசுனுடைய ஜீவனை விடுங்க, ஒரு சராசரிய மனிதனுடைய ஜீவனுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், உலகத்தில் இருக்கிற யாரா வேணா இருக்கலாம், அவங்களுடைய ஜீவனுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இதை நாம் என்ன வேணா செய்கிறோம்ல. ஏன் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு, இப்போ நம்ம குடும்பத்தில் யாருக்கோ உடம்பு சரியில்லை ஏதோ ஆயிடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு, அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணா செய்வோம். நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் செய்வோம். ஏன்? எவ்வளோ பணம் வேணா செலவழிப்போம். ஏன்னா ஒரு ஆளுடைய ஜீவன் எல்லா பணத்தை காட்டிலும் மற்ற காரியத்தை காட்டிலும் ரொம்ப விலையேற பெற்றது. இட் இஸ் வெரி வேல்யூபிள். ஒரு சராசரிய மனுஷனுடைய ஜீவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசுனுடைய ஜீவனுடைய வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு யோசித்து பாருங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ மதிப்புள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தையே சேர்த்து வச்சீங்கன்னா கூட அவருடைய ஜீவனுடைய வேல்யூக்கு ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் தான் உலகத்தையே சிருஷ்டித்தார். இதில் என்ன ரொம்ப அற்புதமான காரியம்னா, இவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள இந்த இயேசுனுடைய ஜீவன், இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ நம்முடைய ரட்சிப்பினுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன், உங்க ஜீவனை காட்டிலும் மதிப்புள்ளது உங்களுடைய ரட்சிப்பு. ஏன்னா இதனுடைய வேல்யூ இயேசுனுடைய ஜீவனோட ஒப்பிட வேண்டியது. ஏன்னா அவருடைய ஜீவன் தான் என் ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய ரட்சிப்பு இந்த உலகத்தையே சேர்த்து வச்சீங்கன்னா கூட அதை விட ஹையர் வேல்யூ உங்க ரட்சிப்பு. அப்பேற்பட்ட கிரயம் செலுத்தப்பட்டது பாருங்க. அப்பேற்பட்ட பிரைஸ் உங்களுக்காக, உங்க ரட்சிப்புக்காக செலுத்தப்பட்டது.
அப்போ இந்த மாதிரி நான் காரணம் கொடுத்துட்டே போகலாம். பாயிண்ட் என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் ரட்சிப்பு பெரிய சொத்துங்க. பெரிய பெரிய சொத்து. இது பயங்கரமான சொத்து. ஆனால் சிலருக்கு ஒருவேளை இது தெரியாமல் கூட இருக்கலாம். சிலர் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை பற்றி ரொம்ப நாள் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு யோசித்து பார்க்க சொல்கிறேன் உங்களை. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு சொத்துன்றத யோசித்து பாருங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் இந்த ஈவை நினைச்சு பார்த்து சொல்லி முடியாத ஒரு ஈவு தேவன் அருளி இருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை நாம பெற்றிருக்கிறோம். இதை நாம பத்திரமா இன்னைக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏன் இதை பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய கண் நம்முடைய கவனம் அநேக நேரத்தில் குறிப்பாக இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக சிலர் இதையும் அதையும் இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் நான் மனசில் வச்சு சொல்லுகிறேன், உங்களுக்கு முக்கியமான சில காரியங்கள் நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்கள் ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் உங்கள் ரட்சிப்பை பத்திரமா வச்சுருக்கீங்க. உங்கள் ரட்சிப்புக்கு ஒன்றுமே ஆகலை. யோசித்து பாருங்கள், உங்கள் ரட்சிப்புக்கு ஒன்றுமே, இவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கு, இன்னைக்கு எதுவுமே உங்களுடைய ரட்சிப்பை தொடவே இல்லை. உங்களுடைய ரட்சிப்பை பாதிக்கவே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்தை அது எந்த விதத்திலையும் அது பாதிக்கவே இல்லை. அது பத்திரமா இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, உங்களுக்கு மற்ற சொத்தை போன்ற இருக்கிற ஆட்களோ பொருட்களோ நீங்க இழந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் விட உங்களுடைய ஜீவனை விட பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய ரட்சிப்பு. இதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என்று சொல்லுகிறேன்.